வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா திட்டவட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரொலி. மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் உள்ள மதுபான கடைகள் 2 நாட்கள் மூடல். 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை திருத்தம் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிமுகவினர் கோரிக்கை மனு. பட்டாளூர் ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்ற பகுதா ரத யாத்திரை எனும் தேர் திரும்பும் திருவிழா. சாதி மத பேதமின்றி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. வில்லியனூர் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக வில்லியனூர் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம். ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன் மற்றும் அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக், சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர். மேலும் வெளியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல்குமார் சுரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர், முதன்முறை போட்டியிட்டு அதிக அளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைப்பதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் கூறினார். மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர், மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வி அடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை திருத்தம் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் குளறுபடிகள் உள்ளதாகவும், சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும், இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் இயற்றப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 348வது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இந்த சட்டங்களுக்கு பெயர் வைத்ததின் மூலம் மத்திய அரசு ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது என ஆதாரத்துடன் குற்றம் சுமத்தியுள்ளார் என்றும், எனவே புதிய சட்டங்களில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக சட்ட வல்லுநர்களும் தெரிவித்துள்ள நிலையில் இந்த சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி திருத்தங்கள் கொண்டுவர சட்ட வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவினை அமைப்பது மாநில அரசின் தலையாய கடமையாகும் என்றும் கூறினார். இந்த மனு அளிக்கும் நிகழ்ச்சியின் போது மாநில இணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், மாநில கழக பொருளாளர் ரவி பால்முரங்கன், மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் உள்ள மதுபான கடைகள் 2 நாட்கள் மூடப்பட வேண்டும் என கலால்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் திங்கட்கிழமை மாலையுடன் நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு புதன்கிழமை என்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு விக்கிரவாண்டி தொகுதி அருகே உள்ள புதுச்சேரி மாநில பகுதியான மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை மூட கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக கலால்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும்
2 நாட்கள் மூடப்பட வேண்டும் என்றும், மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 13ஆம் தேதி என்றும் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி மண்ணாடுப்பட்டு கொம்யூனில் உள்ள 30க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மூடப்பட்டன. எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென மதுக்கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி அடுத்த பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற பகுதா ரத யாத்திரை எனப்படும் தேர் திரும்பும் திருவிழாவில் சாதி மத பேதமின்றி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் ஜூலை மாதம் 7ஆம் தேதியன்று பகுதா ரத யாத்திரை என்று அழைக்கப்படும் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திரும்பும் புனிதமான நாள் கடவுள் ஜெகநாதர், சகோதரர் பாலபத்ரா மற்றும் சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோர் குண்டிச்சா கோவிலிலிருந்து அவர்களின் நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கிறது. புதுச்சேரி உட்கல் சமாஜ் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பக்தி பாடல்கள் மற்றும் பாரம்பரிய மேளதாளங்களுடன் ஜெய் ஜெகநாத் என்று கோஷமிட்டவாறு பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகளை தேர் வரை கொண்டு சென்றனர். பிறகு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தமிழகத்தை சேர்ந்த அனைத்து வயது மக்களும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கோவில் வளாகத்தில் நிலை கொண்டிருந்த ரதத்தை இழுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி உட்கல் சமாஜின் முக்கிய சேவக் ஸ்ரீ சுபாஷ் சந்திர பரிஜாவின் சேரா பன்ஹாரா உடன் பகுதா யாத்திரை தொடங்கியது. மங்கள ஆரத்தி மற்றும் அர்ச்சனையுடன் நாள் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீகாந்த கத்துவாவின் பகண்டி ஊர்வலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸ்ரீ சசிகாந்த தாஸ் மேற்பார்வையில் ரத இழுத்தல் நடைபெற்றது. ஸ்ரீ சத்ரதாரா பெஹாரா, ஸ்ரீ பிரதீப் குமார் டே, ஸ்ரீமதி அஞ்சலி தாஸ், ஸ்ரீ புருஷோத்தம், ஸ்ரீ குலமணி பாடி கிரகி ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து கேளிக்கை நிகழ்ச்சியும் பிரசாத செவனும் நடைபெற்றது. பகுதா யாத்திரையில் சாதி மதம் மொழி வேறுபாடின்றி பல்வேறு பின்னணியிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஒடியா புலம்பெயர்ந்தோர் தங்கள் மாநிலத்தை விட்டு விலகி இருந்தாலும் ரத யாத்திரையை கொண்டாடும் பாக்கியத்தை உணர்ந்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பேட் மற்றும் திருப்புவனை பெரியபேட் ராஜா நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருப்புவனை பெரியபேட் ராஜா நகரில் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ மேலாண் இயக்குநர் குமார், பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தட்சிணாமூர்த்தி, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலை உறுதியளிப்பு சட்டத்தின்படி 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தி விவசாய தொழிற்சங்கம் சார்பில் விவசாய தொழிலாளர்கள் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை கேட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் கோவிந்தராஜ், செயலாளர் சீதாலட்சுமி முன்னிலையில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 100 நாட்கள் வேலை வருகிற சட்டம் பூர்வீக உரிமை பெற்றுள்ளன. வேலை பெற்றுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்குவது புதுச்சேரி அரசின் சட்ட ரீதியான கடமை பொறுப்பாகும் என்றும், இந்த முறையில் புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வேலை அட்டைகள் பெற்றுள்ளதாகவும், இந்த கணக்கின்படி ஆண்டிற்கு 6,5 லட்சம் மனித வேலை நாட்கள் வழங்கப்படாத நிலை உள்ளதாகவும், வழங்கப்பட வேண்டும். ஆனால் என்ஆர் மற்றும் பிஜேபி அரசு புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு 20 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை வேலை வழங்குகிறது என்றும், மீதமுள்ள வேலையில்லா நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வேலை கிடைக்காத நாட்களுக்கு சட்டப்படி அரை நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்றும், இதன் காரணமாக வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் ஊரக வளர்ச்சித்துறையின் இந்த தொழிலாளர்களை பழிவாங்கும் நடைமுறையை கைவிட்டு வேலை உறுதியளிப்பு சட்டத்தின்படி வேலை அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என விவசாய தொழிலாளர்களை திரட்டி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் வேலை வழங்க வேண்டிய அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் கோஷங்கள் எழுப்பினர். நிகழ்ச்சியில் சிதம்பரம், புவனா, வைரவேணி, விஜயா, ஜான்சி ராணி, வீரப்பன், ஏகாம்பரம், சித்ரா, சுரேஷ் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்.
SMA எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீனிகா என்ற குழந்தைக்கு உதவும் நோக்கில் புதுச்சேரியை சேர்ந்த கேர்ள்ஸ் பியூட்டி ஜோன் மற்றும் சஹாரா பியூட்டி பார்லர் நிர்வாகத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வருகை புரிந்த பெண்களுக்கு மெகந்தி இட்டு அதன் மூலம் கிடைத்த பணத்தை குழந்தை ஸ்ரீனிகாவுக்கு கொடுத்து உதவினர். ஸ்மா என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீனிகா என்ற குழந்தைக்கு மருத்துவ செலவிற்கு 16 கோடி ரூபாய் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சமூக சேவை மற்றும் மனிதாபிமானத்துடன் கேர்ள்ஸ் பியூட்டி ஜோன் அண்ட் சஹாரா பியூட்டி பார்லர் ஆகியவை இணைந்து கடற்கரை சாலையில் வருபவர்களுக்கு மெகந்தி அணிவித்து அதில் வரும் பணத்தை ஸ்ரீனிகா என்கிற சிறுமிக்கு மருத்துவ செலவிற்கு தங்களால் முடிந்த தொகையை சேகரித்து அனுப்பி வைத்தனர். கல்வி பங்களாவில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்காநத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துர்காநத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. 37ஆம் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ஜெயக்குமார், அனிதா மற்றும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் நோக்கில் வில்லியனூர் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த குறை கேட்பு கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர பகுதியை அடுத்து முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமப்புற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கூறுகையில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் எனவும் புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்லுகின்ற பேருந்துகள் வில்லியனூர் மாட வீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் உறுதியளித்தார். மேலும் இந்த மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதுவே முதன் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் ஊர்காவல் படை வீரர்கள் பணி தேர்வில் வில்லியனூர் விஷன் மையத்திலிருந்து பயின்று தேர்ச்சி பெற்ற 52 பேருக்கு வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி அரசின் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 52 பேர் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிகம் பேர் ஊர்காவல் படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், நிர்வாகிகள் ராஜு, முருகன், கார்த்தி, பாலமுருகன், பவித்ரன், மணிவாசகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கைத்தீர்த்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேட்டினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள கைத்தீர்த்தாள் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேட்டு வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப் கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணனுக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டு அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இது திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி சிறப்புரையாற்றி
தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ, அத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்யலட்சுமி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு மகிழ்ச்சியினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் புதிய பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா பிஆர்டிசி தலைமை அலுவலகம் அருகில் நடைபெற்றது. பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் தலைவர் அருள்மணி வரவேற்புரையாற்று பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் செயலாளர் தமிழ்ச்செல்வம் தலைமை தாங்கினார். தொடர்ந்து பிஆர்டிசி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேலையன் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சம்மேளன பொருளாளர் கிறிஸ்டோபர், சம்மேளன செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் மற்றும் பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க ஆலோசகர் பத்மநாபன், பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க தலைவர் பாஸ்கர், பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க பொருளாளர் வடிவேலு, சம்மேளன அமைப்பு செயலாளர் சிவஞானம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கத்தின் பொருளாளர் வெங்கடேசன் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மலேரியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒட்டி நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசின் நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் முப்பெரும் முறை மற்றும் மலேரியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் முருகன் அனைவரையும் வரவேற்க பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி, ஆசிரியர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனி மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா ஆகியோர் தலைமை தாங்கி மலேரியா குறித்து சிறப்புரையாற்றி மலேரியா குறித்த பேச்சு போட்டியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர்கள் சிவகுமார், ஜெகநாதன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர் ரேணுகா தேவி நன்றி கூறினார். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் சார்பில் 33ஆம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் சார்பில் 33வது ஆண்டின் புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா ஹோட்டல் ஆனந்தா இன்னில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திர போஸ் முன்னிலை வகித்தார். முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் சம்பத் புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் தணிகாசலம் கலந்து கொண்டு டாக்டர் வெங்கடேஷுக்கு சாதனையாளர் விருது வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜலட்சுமி செல்வகாந்தி ஆண்டறிக்கை வாசித்தார். மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் ராமவாசுதேவன் டாக்டர் வடிவேலுவுக்கு சாதனையாளர் விருது வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட அவை செயலர் ஜெயஸ்ரீ முருகேசன், மாவட்ட அவை பொருளர் ராஜபிரகாஷ், மாவட்ட இணை அவை செயலர் நடராஜன், மாவட்ட இணை அவை பொருளர் சாம்ராஜ், மண்டல தலைவர் வடிவேல், வட்டார தலைவர் திருஞானம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.